துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தொடர்பான சட்டப்பிரிவுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்காமல் உத்தரவு பிறப்பித்ததற்கு தமிழ்நாடு அரசும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு என்ஜிஆர் பிரசாத் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் சார். உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக நிர்வாகி ஒரு உள்நோக்கத்தோட தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து பி வில்சன் அவர்கள் வாதிட்டு இருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். நம்ம அரசியல் ரீதியா பார்க்காமல் சட்ட ரீதியா பார்த்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஒரு மாசத்துக்குள் கவர்னர் அவருடைய அப்ரூவலை கொடுக்கணும். இதெல்லாம் டீம்ட் அப்ரூவல் ஆயிப்போச்சு. இப்போ அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் விஷயம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு பிரகாரம் கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பில் லா ஆகி போயிருக்கு. இன்னைக்கு அது சட்டமா இருக்கும் போது இவங்க ஸ்டே கொடுத்தது அது எங்க சரியா இல்லையாங்கிறது பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் பிறகு ஹைகோர்ட் ஸ்டே எப்படி கொடுத்தாங்கன்றது நமக்கு விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. எங்களுடைய கருத்து என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகு ஹைகோர்ட் இந்த மாதிரி ஸ்டே கொடுப்பது சரியில்லைன்றதை நாங்க சொல்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.